கற்க கசடர கற்க கசடர கற்க என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என்னையா இது? திமுக காரவங்க மேடைக்கு மேடை என்ன பேசுவாங்க, நாங்க தமிழை காப்பாற்றுவோம், நாங்க தமிழை காப்பாற்றுவோம் அப்படின்னு வீரவசனமா பேசுவாங்க, வாயில வடையே சுடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தமிழை இவங்க காப்பாற்ற தேவையில்லை, தமிழை இவங்க கிட்ட இருந்து தான் நம்ம காப்பாற்றணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு படு கேவலமா இருக்குங்க, படு கேவலமா இருக்கு. கோவிச்செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர், என்ன கல்வித்துறை அமைச்சர்? உயர்கல்வித்துறை அமைச்சர். அந்த கல்வித்துறை அமைச்சர் மாணவர்கள் மத்தியில் பேசல நம்முடைய திருக்குறளை தப்பு தப்பா பேசியிருக்காருங்க. ரொம்ப சாதாரணமா 1ஆம் கிளாஸ் பையன் அசால்ட்டா பேசக்கூடிய திருக்குறளை தப்பு தப்பா பேசியிருக்காரு. சரி, ஒரு திருக்குறளை தப்பா பேசியிருந்தா ஏதோ அவர் ஆர்வ கோளாறுல உளறிட்டாரு, தப்பா பேசிட்டாரு, ஓகே, தவறு நடக்கிறது சகஜம் அப்படின்னு நம்ம கடந்து போயிருக்கலாம். இகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை. ஆனா அவர் சொன்ன 2 குறளுமே தப்பு தப்பா சொல்லியிருக்காருங்க, தப்பு தப்பா சொல்லியிருக்காரு. கற்க கசடர கற்க. இந்த விஷயம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் என்னங்க பேரதிர்ச்சி? இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் தான், ஆனா துணை முதலமைச்சர் இருக்கார்ல, அவரே தமிழை எந்த அளவுக்கு கொண்டு இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்கறது என்னுடைய காதுல கேட்குது. புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக துல்லியமாக எப்பா போதும்பா, அந்த துண்டு சீட்டை புடுங்கிட்டு தமிழை காப்பாத்துங்கடா அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கல தமிழக மக்கள் பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று விருதுநகர்ல திமுகவோட இளைஞரணி மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாடை பற்றி தமிழகத்தில் இருக்கிற எல்லா கொத்தடிமை மீடியாக்களும் பார்த்தீங்களா எவ்வளவு கூட்டம், 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க, 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பயங்கரமாக கப்சாவை அடித்து விடுறாங்க. அதுலேயும் கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்துற உடன்பிறப்புகள் 200 ரூபா ஊப்பிகள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் பதிவை போட்டிருக்காங்க. தேவேந்திர பழனிசாமி அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையாளர்னு சொல்ல முடியாது, 200 ரூபா கொத்தரிமை அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன பதிவு போட்டிருக்காரு, பேசும் படம் அப்படின்னு உதயநிதி செல்ஃபி எடுத்த போட்டோவை போட்டிருக்காரு. அந்த பேசும் படத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாதேஷ் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு அவருடைய சமூக வலைதளத்தில் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு பேரை வச்சிருக்காரு. ஆனால் இவர் ஜேர்னலிசத்தை திமுகவுக்கு ஆதரவா, திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கல. உண்மையிலே ரண கொடூரமாக இருக்குது. அவர் என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காரு, விருதுநகர் திமுக கூட்டத்தை பார்த்தால் ஒரு முடிவோடு தான் உதயநிதி 2026 இருப்பது போல தெரிகின்றது. அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே உதயநிதி ஸ்டாலின் ஒரு முடிவோட தாயா 2026 முடிவோட தாயா இருக்காரு அப்படின்னு இவரா சொல்லிக்கிறாரு. ஆனால் அந்த கூட்டத்தில் என்னென்ன கன்றாவி தெரியுமா நடந்துச்சு, ஏன்னா எந்த மீடியாக்களும் அதெல்லாம் கவர் பண்ணுறதே கிடையாது. சும்மா கூட்டத்தை மேலே ட்ரோன் மூலமாக ஒரு பகுதியை மட்டும் எடுத்து காட்டிட்டு ஐயோ 10 லட்சம் பேர் வந்தாங்க, 15 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு பயங்கரமாக ஷோ காட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் பல கன்றாவியான விஷயங்கள் வந்திருக்கு. பொதுவாகவே திமுக கூட்டம் அப்படின்னாலே எல்லாமே அப்பா கடைக்கு போயிட்டு வீரன் சரக்க பயங்கரமாக ஊற்றிக்கிட்டு வருவாங்க. ஆனால் இந்த இளைஞரணி பொதுக்கூட்டத்தில் ஊற்றிக்கிட்டு வந்ததோட மட்டும் இல்லாமல் ஒருத்தவன் வீரன் சரக்க கையிலே கொண்டு வந்துட்டு அப்படியே சுற்றுறான், அப்படியே பொதுக்கூட்டத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ கன்றாவியாக இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் பயங்கரமான கூட்டம் 2026 உதயநிதி பயங்கரமாக பண்ண போகிறாரா அப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதான் முரட்டு சம்பவம். ஒரு உடன்பிறப்பு பயங்கரமாக வீரன் சரக்க சாப்பிட்டுட்டு மல்லாக்க விழுந்துட்டாப்புல. அந்த உடன்பிறப்பை இன்னொரு கொத்தடிமை தூக்கிட்டு தரதாரு ஓடுது. பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு ஓடுற பயலுக்கும் அன்றாயர் டவுசர் தெரியுது, ஜட்டி தெரியுது, தூக்கிட்டு போறவனுக்கும் பேண்ட் கலந்து போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க இருந்துட்டு விட்டுறாங்க 2026 உதயநிதி அப்படி உருட்டுவார் இப்படி உருட்டுவார்னு பயங்கர உருட்டிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு ஒருத்தன் வந்துட்டு ஒரு கவரை எடுத்துட்டு எங்க உதயநிதி எங்க உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன தெரியுமா கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். எங்களோட உயிருக்கு உத்தரவாதமான பையன் எங்க கையில இருக்கு. நான் கூட நினைச்சேன், என்னையா இது, இந்த கூட்டத்துக்கு வரவங்களுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் எதுவும் கொடுத்துட்டாங்களா, என்னையா அப்படி கொடுத்தான் அப்படின்னு நான் ஆர்வமாக பார்க்குறேன்.
அவன் உள்ள இருந்து எடுக்கிறான் ஒரு மாசா பாட்டிலு, குடிக்கிறதுக்கான கூழ்பானம் மாசா, ஒரு மிச்சரு, ஒரு இது அப்படின்னு தின்னுற பொருளா எடுத்துட்டு எங்க உதயநிதி எங்களுக்கு கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு. என்னையா இது? தமிழனை எந்த அளவு கேவலமா மாத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? சோத்துக்கு அலையிற கூட்டமா, மாசாவுக்கு அலையிற கூட்டமா இன்னைக்கு நம்முடைய தமிழ் சமூகத்தை மாற்றி வச்சிருக்கிறது தான் இந்த திராவிட பசங்களோட மிகப்பெரிய வெற்றி. திராவிட பசங்களோட மிகப்பெரிய வெற்றி. வழக்கம் போல இந்த இளைஞரணி கூட்டத்திலையும் இறுதியா திமுக காரவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க தெரியுமா? அந்த விஷயம் நடந்தது. ஆனா பாத்தீங்கன்னா வழக்கமா அந்த பொதுக்கூட்டம் நடந்த உடனே தான் பண்ணுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கையிலேயே இன்னொரு குரூப் போய் அங்க இருக்கின்ற வாழைத்தார புடுங்கிட்டு ஓடுறது, அங்க கட்டி இருக்க இளநீரை புடுங்கிட்டு போடுறதுன்னு கன்றாவியான வேலையை பார்த்தாங்க. கன்றாவியான வேலையை பார்த்தாங்க. ஏன்னா திமுக கூட்டத்துக்கு வர்ற யாருமே கொள்கைக்காக வர்றது கிடையாது. கொள்கைக்காக வர்றது கிடையாது. ஒருத்தன் சொன்னா பார்த்தீங்களா, எங்களுக்கு மிக்சர் பாட்டில் இருக்கு, மாசா பாட்டில் இருக்கு அப்படின்னு. அந்த மாசா பாட்டில், பிஸ்கட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீரன் சரக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழைத்தார திருடிட்டு போகலாம். இதுக்காக தான் வர்றாங்க. இதுக்காக மட்டும்தான் வர்றாங்க. முழுக்க முழுக்க இந்த இளைஞரணி மாநாடு மிகப்பெரிய ஃப்ளாப்பு. மிகப்பெரிய ஃப்ளாப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளரை பற்றிய செய்தி. எந்த மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தராசு ஷாம். அவர் என்ன தெரியுமா கேள்வி கேட்டிருக்காரு? நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் இருக்கார்ல, அவர் உடனடியாக பதவி விலகணும். அவர் ஏன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு தராசு ஷாம் வந்து ரொம்ப நடுநிலைங்க. அங்கிட்டு இல்லாமல் இங்கிட்டு இல்லாமல் ரொம்ப நடுநிலையாக பேசியிருக்காரு. சரி, இந்த நடுநிலை நக்கியா இருக்கிற தராசு ஷாம் வந்து தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகரை பற்றி ஏதாவது பதிவு போட்டிருக்காரா அப்படின்னு எடுத்து பார்த்தேன். வடிவேலு பாக்கெட் எடுத்து காட்டுவார்ல, ஒன்றுமே இல்லை எம்டி அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி எம்டியாக இருக்குது. ஏன்னா உலகத்தில் நடக்கிற அனைத்து பாராளுமன்றம் சட்டப்பேரவையிலேயே சபாநாயகர் ரொம்ப மோசமாக ஆளுங்கட்சிக்கு குறிப்பாக திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற ஒரே ஒரு சபாநாயகர் அப்பாவு தான். எந்த அளவுக்கு திமுகவுக்கு சப்போர்ட்டா பேசுவார் அப்படின்னா, திமுக அமைச்சர்கள் என்ன சப்போர்ட்டா பேசுறாங்க, என்ன திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க, திமுக எம்எல்ஏக்கெல்லாம் என்ன முட்டு கொடுக்குறாங்க, அதை விட தாண்டி பயங்கரமா திமுகவுக்கு பயங்கரமா முட்டு கொடுப்பாரு. ஆனா இங்க இருக்கிற தராசு சாமி போன்றவர்களுக்கு டெல்லி மட்டும் தான் தெரியும் போல இருக்கு, டெல்லி நாடாளுமன்றம் தெரியும் போல இருக்கு, இங்க இருக்கின்ற சட்டமன்றம் தெரியாத போல இருக்கு. ஆனா வெளியில என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் நடுநிலை, நாங்கெல்லாம் சென்டர்ல மட்டும் தான் பேசுவோம் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவாங்க. ஆனா முழுக்க முழுக்க திமுகவுக்கு சொம்படிக்கிறது மட்டும்தான் இந்த மூத்த பத்திரிகையாளர்களோட வேலையாவே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டுவெடிப்பு செய்தி படிக்கிறேன் கேளுங்க. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஒரு மசூதியில் குண்டுவெடிப்பு. இதில் சிக்கி 10 பேர் உயிரிழந்துள்ளனர், 80 பேருக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. அது பாகிஸ்தானா ஒரு நாடா இல்லை வெடிகுண்டு ஃபேக்டரியான்னு தெரியலங்க. வெள்ளிக்கிழமை ஆனால் நம்ம ஊரில் தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவோம்ல, அதே மாதிரி வெடிகுண்டா வச்சு மக்களை கொண்டுகிட்டு கிடக்குறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கோதுமைக்கு பிச்சை எடுக்கிற நாட்டுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற உள்ளூர் பன்னிஸ்தான் ஆதரவாளர்கள் இன்னமும் சப்போர்ட்டா சொம்பு தூக்குறத பார்க்கல. மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு பன்னிஸ்தானுக்கு ஓடுங்கடா பன்னி பயலோல அப்படின்னு சொல்ல தோணுது. இவங்களெல்லாம் உடனடியாக இங்க இருக்கின்ற பன்னிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாருங்க. இவங்களெல்லாம் வெள்ளிக்கிழமை இது போன்று பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க பாருங்க பன்னிஸ்தான்ல. அந்த இடத்துல கொண்டு போய் விடணும். அப்பதான் நம்ம பாரத தேசத்தோட அருமை இவங்களுக்கு புரியும். அது வரைக்கும் புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட முதலமைச்சர் உமர் அப்துல்லா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டுறதை பார்த்தாலே காங்கிரஸ்காரங்களுக்கு பயங்கர எரிச்சலா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நான் ஜம்மு காஷ்மீருக்கு யாரு நல்லது பண்ணாலும் அவங்கள பாராட்டுவேன். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு மிகப்பெரிய நல்ல திட்டங்களை கொண்டு வராரு, நல்ல விஷயங்களை நிறைய பண்றாரு, அதனால நான் அவரை தொடர்ந்து பாராட்டுவேன் அப்படின்னு உமர் அப்துல்லா இன்னைக்கு பேசியிருக்காரு. அதை பார்த்து ஒட்டுமொத்த இண்டி கூட்டணியினருக்கும் பயங்கர எரிச்சல். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தளவுக்கு தேசத்தில் எந்த கட்சி ஆண்டாலும் யார் ஆண்டாலும்
தொடர்ந்து மக்களுக்காக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பார். அது திமுக ஆண்டா என்ன, அங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் மம்தா ஆண்டா என்ன, யார் ஆண்டாலும் மக்களுக்கான திட்டங்களை கட்சி பாகுபாடு இல்லாமல் தொடர்ந்து பிரைம் மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் அவருடைய தொடர் வெற்றிக்கு கூட காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை பேட்ட ரவுடி கிறுக்குத்தனமாக இன்னைக்கு ஒரு விஷயத்தை பேசியிருக்கு. என்ன தெரியுமா பேசியிருக்கு? தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க பாஜக சதி செய்கின்றது. ஏன்னா அது படு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. எப்படியாவது காங்கிரஸ் வந்து திமுக விட்டு போகக்கூடாது அப்படின்னு கனிமொழி அவர்கள் டெல்லியில் போய் பப்பு ராகுல் பூந்தியை சந்திச்செல்லாம் பேசுகிறாங்க. அந்த கூட்டத்தில் பப்பு ராகுல் பூந்தி எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும், நீங்கள் பிஜேபியெல்லாம் பூச்சாண்டி காட்டி எங்களை வந்து கூட்டணிக்குள்ளே ஒரு கொத்தரையுமே அடைக்க பார்க்குறீங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு பப்பு ராகுல் பூந்தி தான் பேசி இந்த கூட்டணி இன்னும் சேராமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு காங்கிரஸ்ல இருக்கிற அல்ற சில்ற பசங்களை சொல்லிட்டு திரிறாங்க. ஆனா இந்த பேட்டர் அப்படி என்ன சொல்லுது? திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிஜேபி உடைக்க பார்க்குது அப்படின்னு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.